ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி எங்களோட 5th வெட்டிங் டே ஆனிவர்சரியோட குட்டி செலிப்ரேஷன் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நாங்கள் எப்பயுமே ட்ரெஸ் எடுத்துகிட்டு கேக் மட்டும் கட் பண்ணுவோம், வெளியில் எங்கேயுமே போனதில்லை. கேக் ஹஸ்பண்ட் கடையில் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்க. ஒரு ஹோம் பேக்கர் இருக்கேன், என்கிட்ட கேட்காம நீங்கள் எங்கள் கடையில் வாங்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு நானே காலையிலேயே சீக்கிரமாக எழுந்திரிச்சு கேக் ரெடி பண்ணிட்டேன். சூப்பராக ஹாப்பியாக கேக் கட் பண்ணிவிட்டு கோயிலுக்கு போகலான்னு கிளம்பியாச்சு. நான் எப்பயுமே லேட்டாக தான் எங்கே போனாலுமே கிளம்புவேன். நான் கிளம்ப 12:30 மணி ஆயிடுச்சு. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கிளம்புங்கன்னு சொன்னாங்க. அதனால் கிளம்பி பைக்லேயே தான் போயிருந்தோம். சென்னிமலை அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. நல்ல வெயில். தம்பிங்க ஜூஸ் கேட்டதுனால ஜூஸ் இடையிலே வாங்கி கொடுத்துட்டு கிளம்பியாச்சு. மழை ரொம்ப ஹைட்டில் இருந்துச்சு, 1.5 கிலோமீட்டர் ஹைட்டில் இருந்துச்சு. மழை ஃபுல்லாக காடாகவே தான் இருந்துச்சு. கோயில் வரத்துக்கு 2:30 மணி ஆயிடுச்சு. வந்தோட்டு தம்பிங்க பசிக்குதுன்னு சொன்னாங்க. சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கீழே இறங்கும்போது ஹஸ்பண்ட் பைக்கை ஆன் பண்ணாமையே பைக் ஓட்டிகிட்டு வந்தாங்க. ஆட்டோமேட்டிக்காக பைக் கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் இறங்குச்சு. பெட்ரோல் செலவு மிச்சமாயிடுச்சு சொல்லி ஹஸ்பண்ட் காமெடி பண்ணிகிட்டே வந்து கீழே வந்ததும் தம்பிங்க சாப்பாடு என்ன வேணும்னு கேட்டதுக்கு பிரியாணி வேணும்னு கேட்டாங்க. சரின்னா அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு 65 வாங்கி சூப்பராக சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. கோயிலுக்கு போயிட்டு என்ன சிக்கன் சாப்பிட்டு வரீங்களான்னு கேட்காதீங்க, குழந்தைங்க ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டானுங்க. அதனால சொல்லிட்டு வாங்கி கொடுத்தாச்சு. வர வழியில் ஒரு நர்சரி பார்த்தேன். நிறைய பிளான்ட்லாம் இருந்துச்சு, பட் நேம் மட்டும் எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஒரே நேம் மணி பிளான்ட். அதை மட்டும் வாங்கிட்டு தம்பிங்க கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்தாங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. சூப்பராக கிளைமேட் இருந்துச்சு. வரும்போது தம்பிங்க பானிபூரி வேணும்னு கேட்டாங்க. சரி நாங்கள் டீ குடிச்சிட்டு தம்பிங்களுக்கு பானிபூரி வாங்கி கொடுத்துட்டு கிளம்பும்போது நல்ல மழையிலே மாட்டிட்டோம். இடையில நனைஞ்சிட்டே வீட்டுக்கு வந்துட்டு தம்பிங்களை குளிக்க வச்சுட்டு நானும் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஈவினிங் போல் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கலான்னு மார்க்கெட் போயாச்சு. வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரத்துக்கு 8:30 மணி ஆயிடுச்சு. வந்து சிம்பிளாக தம்பிங்களுக்கு தோசை போட்டு கொடுத்து தம்பிங்களை தூங்க வச்சுட்டேன். இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.